ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த இறால் மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுக்கிறோம். அதில் ஒரு 50 மில்லி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் சின்ன வெங்காயத்தை நம்ம உரித்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம். இந்த பூண்டை இது கூட சேர்த்துடலாம். பூண்டு அரைச்சி போடும்போது ஒரு டேஸ்ட்டு வரும், இதை போல் தட்டி போடும்போது ஒரு டேஸ்ட்டு வரும். இதை போல் நம்ம தட்டி போடும்போது நல்ல ஒரு வாசனை அதில் வரும். பாருங்கள், இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்த்து வதங்கிறதுனால தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ தக்காளியோட தோல் கூட இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 300 கிராம் அளவுக்கு இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 2 செகண்ட் அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம மஷ்ரூம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் மஷ்ரூம் அதில் இருக்கிறதே தெரியும். வெந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சின்னதாக போயிடும். அதனால் கொஞ்சம் 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுல தாங்க இருக்குது. நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறால் சேர்த்தோம்னா இறால் சேர்த்ததுலேருந்து 5லேருந்து 6 நிமிஷம் நமக்கு கொதிச்சா போதும். அப்போ தான் இறால் சரியான பதத்துக்கு குக் ஆகிருக்கும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டைம் விட்டிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதை போல் மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் நமக்கு கொதிச்சா போதும். அதனால் மஷ்ரூமை லாஸ்ட்டாக தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம மஷ்ரூம் சேர்த்த அப்புறமும் 2 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கிரேவி சூப்பராக வந்துருச்சு. இந்த மஷ்ரூம் நல்லா வெந்திருக்குது. இந்த இறால் கூட மஷ்ரூம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த சூப்பராக கமகமன்னு வாசனையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவியை ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை முழுசாகவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.